guys, today I'm going to buy a table tennis ball and a table tennis bat. Today நான் பேர் விஜேஷ். நான் வந்து பால் வாங்க போகிறேன், டேபிள் டென்னிஸ் பேட்டு வாங்க போகிறேன். இப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து 43 பஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கடைக்கு போய் வாங்க போகிறோம். நாம் காமிப்போம் இங்கே நம்ம எப்படி வாங்க போகிறோம். எனிதிங் எல்ஸ் இருந்தால் நம்மளுக்கு பிடிச்சது வாங்கலாம், இல்லைன்னா என்ஜாய் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, போயிட்டுருக்கோம். அங்கே சிட்டி சென்டரில் போய் என் பையனுக்கு டென்னிஸ் பேட் அண்ட் பால் வாங்கணும்னு சொன்னால் அதனால் போயிட்டுருக்கோம். நம்ம 43 பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 5 மினிட்ஸில் வந்துடும் இப்போ பஸ்ஸு. போய் வாங்க போகிறோம். நீங்கள் வாங்க, நீங்களும் எங்கள் கூட வந்து பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. பாருங்க, இங்கே பாருங்க, மேலே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கச்சி வந்து கண்ணாடி போட்டிருக்கான். Say hi friends. முத்ததா இந்த ஊரில் என்னடா சிம்மி பார்த்தீங்களா ஸ்டைலு. தம்பி பஸ் வந்துருக்காங்க. பஸ் வந்துருச்சு. இப்போ போய் காமிப்போம். பஸ் வருது, இங்கே தான் பஸ் வர போகுது. இப்போ 1 மினிட்லேருந்து வந்துடும். அங்கே வந்துருக்கு, அதுக்கப்புறம் இங்கே வரும். பஸ் வருது, ரெட் கலர் பஸ்ஸு, 43 பஸ் நம்பரு. 43 பஸ்ஸு. யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டில் ஏறணும் பஸ்ஸில். உள்ளக்குள்ள க்ரௌடாக இருக்கும். இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போகணும், கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும், ஏன்னா பே பண்ணணும். அங்கே பே பண்ணணும், நாங்கள் பே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவலு, இங்கே இதோ பகி இருந்துச்சுன்னா இங்கே உக்காந்துக்கலாம். இங்கே பகி இருந்துச்சுன்னா இங்கே போகணும். அங்கே யாராச்சும் வந்து டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் அவங்க டிசேபிள்டாக இருக்கவங்கலாம் வந்து இங்கே வந்து உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஏரியா பக்கியெல்லாம் இந்த இடத்துல வச்சுப்பாங்க. ப்ரையாரிட்டி சீட்டுங்க, 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே ஓல்டர் பீப்புளாக சிட் பண்ணோம். ஆமாம், ஏன்னா அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. அங்கே முன்னாடி ஒரு சீட் இருக்கு. சம்டைம் சில்ட்ரன்லாம் அங்கே சிட் பண்ணுவாங்க. இங்கே அப்ஸ்டேர்ஸ் இருக்கும். இங்கே இந்த பஸ்ஸில் மேலேயும் இந்த மாதிரி சேமாக இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீ போய் காமிச்சிட்டு வரியா? ஷோர். நம்ம பகி வருது வேணா. இப்போ பாருங்க, இப்போ பகி வருது, நம்ம எழுந்திருக்கலாம். இங்கேயும் பகியில் போய் ஏறலாம்னு நினைக்கிறேன். நம்ம எழுந்திருக்கணும், நம்ம ஸ்பேஸ் தரணும். நம்ம இந்த ஸ்பேஸ் உட்காந்துக்கலாம். இங்கே வந்து இங்கே நம்ம ஜஸ்ட் ஓல்டர் பீப்புள் செட் பண்ணலாம் கூடாதுன்னா, ஜஸ்ட் ஓல்டர் பீப்புள் செட் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம யார் ஸ்பேஸ் இல்லை, யாருமே அங்கே உட்காரலன்னா எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஹாக்கி, நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஏரி High Street. ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. Next stop, Southall Road for the Arena and Ice Centre. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். பஸ்ஸு ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ஊரில் நாட்டிங்ஹாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கே போகிறதுனாலும் பஸ்ஸில் போயிடுவோம். இந்த கிராஃபிட்டி பெயிண்டிங்லாம் நல்லாயிருக்கும். சரியா தெரியலங்கண்ணா, பட் எல்லாமே பண்ணுறாங்களே இப்போ நிறைய இடத்துல. இங்கே பாருங்க, பெயிண்டிங்லாம் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஜேசி டவுன்
இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் போயிருக்கோம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். சிட்டி சென்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு சிட்டி சென்டர்லே. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்போர்ட்ஸ் டைரக்டில் போடலாமா? ஆமாம், ஸ்போர்ட்ஸ் டைரக்டில் போய் நம்ம வாங்க போகிறோம். சிட்டி சென்டர் வந்துருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் வரும், சிட்டி சென்டருக்கு தான் வரும். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் எல்லா பஸ்ஸும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும். ரெட் லைன் சொல்லுவாங்க, ப்ளூ லைன் சொல்லுவாங்க, பர்பிள் லைன்னு சொல்லுவாங்க, க்ரீன் லைன். இப்போ ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஜோனலும் வந்து கவர் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்தது செனிட்டன் ஏரியான்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ரெட் லைன் சொல்லுவாங்க. அங்கே 43, 44 பஸ் வரும். அந்த பஸ்ஸு வந்து அதுக்குரிய பஸ் ஸ்டாப்புங்கிறது தனித்தனியாக இருக்கும், செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ரெட் லைன் ஒரு சைடு பஸ் ஸ்டாப் வச்சுருப்பாங்க, க்ரீன் லைன் ஒரு சைடு பஸ் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்டாப்பு எந்த பஸ்ஸில் நம்ம போகிறோங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டாப்பில் நம்ம நின்றுட்டால் போதும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். அது மாதிரி எவ்வளோ நிமிஷத்தில் வருங்கிறது அக்யூரேட்டாக இருக்கும். இது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2 இயர்ஸாக நான் பஸ்ஸில் வந்து தான் என் பையனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். இந்த சிட்டி சென்டரை எவ்ரிடே நான் வந்து போயிட்டுருக்கிற இடம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் தான் தம்பி அவங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. இன்டூ விக்டோரியா சென்டர் இருக்குது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இன் நாட்டிங்ஹாம். இது உள்ள நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. போட்ஸ், ஜான் லூயிஸ், நெக்ஸ்ட் எல்லா ஷாப்ஸும் இருக்குது. இது இன்னொரு நாள் அந்த ஈவன் மார்க்கெட் கூட இருக்குது. இன்னொரு நாள் நாங்கள் ஃபுல்லுமே விக்டோரியா சென்டர் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் போகலாம் வாங்க. சாட்டர்டேங்கிறதுனால ஓவர் க்ரௌடடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பிரைட் சன்னி டேவாக இருக்குது. வெதரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் எல்லாருமே வெளியில் இருக்காங்க. ரொம்ப க்ரௌடடாக இருக்குது எல்லா இடமும். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் பிராண்டட் ஷாப்ஸ், ஃபுட்லாக்கர், ஜேடி அண்ட் ஸ்போர்ட்ஸ் டைரக்டர், எல்லா இடத்துலையும் ஷூஸ், ஜாக்கெட்ஸ், எல்லா அக்சசரிஸும் நல்லபடியாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் முன்னாடி தான் நிற்கிறோம். உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. ஷூஸ்லாம் இங்கே நல்லா பிராண்டடாக இருக்குது, நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ஷூஸு. இந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். அது நான் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணியிருப்பேன். பிஇ டைம்ஸ்லாம் ஸ்கூலில் ரொம்ப ஃபன்னான பிளேஸ். நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி இதெல்லாம் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இங்கே ஒரு 100 ஷூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். லேம்ப் நல்லா இருக்கும். £5-6 தான். ஒன் பீஸ் ஆர் 2 பீஸ் தான்? ஒன் பீஸ் தானா? 1 பீஸ் தான் வச்சுருக்காங்க. 2 பீஸ் இருந்தால் தானே விளையாட முடியும். அந்த 2 பீஸ் அங்கே இருக்குது பாரு, அதை எடுத்துக்கலாம். 8 பாலே இருக்குப்பா, எடுத்துக்கலாம்ல. இதில் 3 பால் இருக்குது வேறு, இதோட எடுத்துக்கலாம்ல. இது எடுத்துக்கலாங்களே. சரி சரிம்மா. 70% ஆஃப் வேறு. 5.99. இந்த இதே எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் விளையாடுறதுக்கு. அப்புறம் பெட்டராக இருந்ததுன்னா பார்த்துக்கலாம்.
நல்லா இருக்கு, பால் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு லுக் பண்ணிடுறோம். லுக் பண்ணிட்டு நம்ம நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாருங்க, ஒயிட் பால் கலர் பால் நல்லா இருக்குல்ல. கிரிக்கெட் பால் தானே இது. எல்லா ஆக்சசரிஸும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. ஒரு பேஸ் பால் பேட்டு. எனக்கு விளையாட தெரியாது, எப்படி விளையாடுறது தெரியுமா? ஸ்கூல்ல இருக்கா அவனுக்கு? இது இது எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் ரிலேட்டட் ஐட்டம் எதுனாலும் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஏ டு Z எல்லாமே ஆக்சசரிஸ் கூட எல்லாமே வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போ இவனுக்காக டேபிள் டென்னிஸ் பேட்டும் பாலும் வந்தோம், வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். பாருங்க, என் அப்பாவுக்கு நான் இந்த ஷூ வாங்கியிருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் ஷூ. வாட்டர் ப்ரூஃப் ஷூ என்ன ஒருத்தர் போட்டுக்கலாம். 33 30 எவ்வளோவா? 33 பவுண்டு. 33 பவுண்டு 50% ஆஃபரில் வந்துருக்கு. 32 பவுண்டு. We bought this shoe for our appa. அங்கே அம்மா சைடு ஃபார் மை டேட். ரஜேஷோட அப்பாவுக்காக அந்த ஷூ வாங்கியிருக்கோம். கிரிப்பும் நல்லா இருக்கு. போலாப்பா. வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்ட் பீஸா வரைக்கும் போகிறோம். சொல்லுங்கம்மா. ஆமாம், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரிஜேஷ்க்கு ஒரு டேபிள் டென்னிஸ் பேட்டும் அவங்க அப்பாவுக்காக, ரிஜேஷ் அப்பாவுக்காக ஒரு ஷூ வாங்கினோம். இப்போ அடுத்து எங்களுக்கெல்லாம் பசிக்குது, நாங்கள் மார்ட் பீஸா சாப்பிட போகிறோம். சின்ன ஃபேவரட் ஷாப் மார்ட் பீஸா. பீஸானா விரும்பி சாப்பிடுவா. சிட்டி சென்டரில் எவ்ரி வின்டர் டேர்ம் சம்மர் டேர்ம் வரும்போதும் இந்த தீம் மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த தடவை நான் இதான் இப்போ 3 இயர்ஸ் இருந்திருக்கேன். இந்த தடவை தான் ஜெயிண்ட் வெல் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு தடவை நாங்கள் ரைடு போயிட்டு அவங்களுக்கு காமிக்கிறோம். பயங்கர பிரைட் சன்னி டேவாக இருக்குது. பாருங்கள், மார்ட் பீஸாட்ட தான் இருக்கேன். இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. போய் பார்க்கணும் உள்ளார பிளேஸ் இருக்கான்னு. ரொம்ப பசிக்குது. அப்பா பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. நல்ல ஸ்டைல். லைட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அங்கடி உட்காந்துட்டா நிறைய பெரிய கியூ, ரொம்ப கியூவா, நிறைய கியூ, பெருசா கியூ இருக்கு. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும், லேட் ஆகும். பரவாயில்ல, பீட்சா டாப்பிங் ரொம்ப இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, 5 மினிட்ஸ் ஆச்சு. கொஞ்சம் ஆஃப்டர் இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு உங்களை பார்ப்போம். ஸோ பீஸ் அவுட். அது சின்ன ஒரே ஒன்று சரி பார்த்தீங்களா? முட்டாகிறா உங்க வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த மார்ட் பீஸாவில் கஸ்டமைஸ்டு பீஸா நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. நம்ம செலக்ட் பண்ணுறது தான். வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் என்னென்ன டாப்பிங்ஸ் போடணும், எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் போடுறது எல்லாமே நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ணி சொல்லிடலாம். இந்த பீஸா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாஸ் அப்ளை பண்ணுறாங்க.
Chili sauce or this green chili. ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கு, அதனால பேசுகிறேன். நல்ல பிளேஸ், ஐ ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். எனக்கு சில்லினா ரொம்ப பிடிக்கும், எல்லாம் ஸ்பைஸியாக இருக்கிறதா சொல்லுவேன். பீட்சா வந்தோடனே நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கிராக்கர் நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியும் இந்த டேபிள் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து டெலிவரி ஆர்டர் பண்ணதை கொண்டாந்து டேபிளில் கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு விடுவாங்க கையில். பீஸா ரெடியாகி வந்துச்சு, எப்படி தின்னாக இருக்கு பாருங்க. எல்லாம் டாப்பிங்ஸ் நம்ம சொல்கிற டாப்பிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் எதனாலும் இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரகேஷ் சாப்பிட போகிறான். எதுவாக பார்த்துப்பா. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பீஸா பேபி. வெயிட் பண்ணுறா, சூடாக இருக்கு. Pizza சாப்பிட்டோம். Thank you guys for watching this video. Subscribe to my mom's channel and like this video if you like it. Subscribe it if you love this video. Subscribe சொல்லடா. Okay, say bye. Thank you so much for watching. Bye. Bye.